அடேங்கப்பா ஞானம்! ட்ரிப்புன்னு சொன்னா எவனையும் காணோம். அப்படிதாங்க ஆயிடுச்சு எங்க கேங்கோட நெலைம. ட்ரிப்புன்னு சொன்னா போதும், கேங்ல எல்லாம் ஆஃப் ஆயிர்றானுங்க. அதுக்கு காரணம் எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஃபேமிலி, ஒர்க்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எல்லாம் பிஸியா போயிட்டு இருக்கனால, ட்ரிப்புன்னு சொன்னா எவனுமே அவைலபிளா இல்ல. சரி ட்ரிப்பு தான் மீட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு நைட் மீட்டாச்சும் பண்ணலான்னு தான், நாங்க எல்லாம் இங்க மீட் பண்ணியிருக்கோம். அப்படி நாங்க எல்லாம் நைட்டு மீட் பண்ண இடம் தான் மவுண்ட் ரோல இருக்க இந்த பிலால் பாயிண்ட்டு. இந்த நைட் அவுட்ட நாங்க எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணோன்றத இந்த வீடியோல ஃபுல்லா வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. ஸோ வாங்க அலப்பறை ஆரம்பிக்கலாமா? ஸோ எங்க கேங்ல மீட்டப்ல ஃபர்ஸ்ட் நாங்க சாப்பிடுறது டீ தான். ஸோ அந்த டீ எங்க சாப்பிடலாம்னு டிஸ்கஷன்ல எல்லாரும் சொன்னது புகாரி தான். புகாரி நல்லா இருக்குன்னு சொன்னானுங்க. ஸோ அப்படி புகாரி உள்ள போய் டீ சாப்பிடலான்னு போனா, அங்க பார்த்தீங்கன்னா சீட்டே இல்ல உட்கார்றதுக்கு. ஸோ அவ்வளோ ஃபுல் கிரவுடு. சரி நம்ம அங்க சாப்பிட முடியாதுன்னு வெளிய வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டு டீக்குலயே இந்த லிச்சி கேஃபேன்னு ஒரு கடை இருந்தது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் டீ, கிரேப் டீ, பன் பட்டர் ஜாம்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு பசங்க சொன்னானுங்க. சரி சொல்றா அப்படின்னு பைனாப்பிள் டீ, கிரேப் டீலாம் ஆர்டர் சொல்லியாச்சு. ஸோ நான் கூட பைனாப்பிள் டீ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அவங்க எப்படி குடுத்தாங்கன்னு பார்த்தா, நம்ம நார்மல் லெமன் டீல பைனாப்பிள கட் பண்ணி குடுத்துட்டானுங்க. கேட்டா பைனாப்பிள் டீன்ட்டானுங்க பொசுக்குன்னு. ஓகே பைனாப்பிள் டீசென்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்னு குடுத்தாங்க கிரேப் டீன்னு. அது எப்படி சொல்றது? அது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலா கேட்டீங்கன்னா, எனக்கு அவ்வளோ லைக் பண்ற மாரி இல்ல அந்த டீ. ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டீ குடிச்சிட்டு அடுத்த ஸ்பாட் கிளம்பியாச்சு. அடுத்து நாங்க போற ஸ்பாட் தான் பட்டினப்பாக்கம் மெரினா பீச்சு. ஆக்சுவலா இங்க வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1:00 அந்த ரேஞ்சில இருந்தது. 1:00 மாரியே இல்ல. ஃபுல்லா நல்லா க்ரவுட் இருந்தது. அப்படியே இந்த அட்மாஸ்பியர ஒரு கவர் பண்ணியாச்சு வீடியோல. ஸோ கைஸ் நாங்க எல்லாம் இங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பட்டினப்பாக்கம் மெரினா பீச் தான் வந்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1:00 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் ரொம்ப நாள் எல்லாம் மீட் பண்ணி ஸோ நைட் ஸ்டே போடலாம் தான் இங்கே வந்திருக்கோம். அது நைட் ஸ்டே ஒரு நைட் மீட்டப்புக்காக தான் வந்து பண்ணி ஸோ ஆல்ரெடி நாங்கள் பிலால் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பட்டினப்பாக்கம் வந்திருக்கோம், பண்ணுறோம், தாக்குறோம், பண்ணுறோம். என்னடா இங்கே ஒரே கூட்டமாக இருக்குன்னு வந்து எட்டி பார்த்தா, இங்கே பார்த்தீங்கன்னா கரையோரத்தில் மீன் வலையை போட்டு பிடிச்சி ஸ்பாட்லேயே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உயிரோட தான் இருந்தது. அதையும் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் பழைய பாஸ்ட் மெமரிஸ்லாம் பேசிட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி வைப் பண்ணும்போது தான் வந்தாங்க ஒருத்தன் ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா அதோட லைட்டு வந்து அந்த கீழே பீச்சில் விழுந்தது. செம்ம அழகாக இருந்தது. அப்படியே சைடில் திரும்பினா இங்கே நைட் பார்த்தோன்னா ஒரு வைப் போயிட்டு இருந்தது. கானா பாட்டெலாம் பாடியிருந்தாங்க எங்கே இருக்க லோக்கல் ஏரியா பாய்ஸ். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பேசுனதில் எல்லாருக்கும் பசி எடுத்துச்சு. ஸோ உர்ரா வண்டியை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நாங்கள் வண்டி விட்டு இடம் தான் ராயப்பேட்டில் இருந்த ஃபுட்டு ஹேட்டு. இந்த ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ராயப்பேட்டில் இந்த பிரிட்ஜ் இருக்குது. பிரிட்ஜுக்கு பக்கத்தில் தான், பிரிட்ஜோட ஒட்டினா மாரி தான் இந்த ஷாப் இருக்குது. ஸோ நானுமே தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த கடவுளை போய் பார்க்கலாம் எப்படி உங்கள் ஃபுட்டிக்ஸ்லாம் இருக்குன்னு. உள்ளே போனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு ஹண்ட் இருந்தது. எங்கள் பசங்க அதை பார்த்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷனாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ தாண்டி நாங்கள் ஷாப் உள்ளே போனால், இந்த ஷாப்பில் டைனிங் வந்தால் சீட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஏர்லியாக வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வந்தாச்சு, மெனு வாங்கியாச்சு. ஸோ என்ன ஆர்டர் பண்ணலான்னு ஃபுல்லாக டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. இதை ஆர்டர் பண்ணலாமா, அதை ஆர்டர் பண்ணலான்னு. கடைசியாக நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் போல் சிக்கன் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணோம். பட் அடிஷ்னலாக இந்த வாட்டி என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண பார்த்தோன்னா சீஸ் பாஸ்தா. இது செம்மையாக இருந்துச்சு சீஸ் பாஸ்தா. அண்டு பெப்பர் பீஃப் தவா, இதுவும் சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் ரைஸும் நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டியே கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தோன்னா சிக்கன் லாலிபாப் ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ஒரு 8 பீஸ் கிட்டே வந்தது. எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணியாச்சு. நாக் அவுட் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட்ல பில்லு யார் பே பண்ணுறது ஒரு டிஸ்கஷன் வரும். ஸோ எங்கள் கேங்கில் பார்த்தீங்கன்னா பில் ஒரு ஆள் பே பண்ணிவிட்டு எல்லோரும் நாங்கள் ஸ்பில் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதுதான் எங்கள் ப்ராசஸ்ஸு. ஸோ பில்லையும் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இதோட இந்த நைட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா முடிவடையுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யாராவது இது மாதிரி என்ஜாய் பண்ணிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஒர்க்கர் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேமிலின்னு போயிட்டுருக்க இந்த சுச்சுவேஷனில் இதுமாரி ஒரு நைட் மீட்டப்பு ரொம்ப மஸ்டான விஷயம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.